சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்காதீங்க. 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணும் நடக்கலன்னு விடாதீங்க. அந்த மாதிரி புத்தி அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. 6 நாள் ஆயிடுச்சு நடக்கல, தேவ சித்தம் இல்லைன்னு பின்வாங்குனாங்களா? அதான் ஆண்டவர் சொன்னாரு 7 நாள் சுத்தி சொன்னாரு. அல்லேலூயா. 6ஆம் நாள் வரைக்கும் சுத்தி இருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல சிஸ்டர் பிரதர். அப்படியே தான் இருக்குது. இப்ப இவங்க சுத்தினதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எல்லாம் பிரயாசம் பண்ணதெல்லாம் வீணா போயிருமோ? நான் இவ்வளவு தூரம் ஜெபித்ததெல்லாம் கண்ணீர்லாம் வீணா போயிருமோ? ஒரு நாளும் உன் கண்ணீர் வீணா போகாது ஜெபத்துல. ஆமென். விசுவாசம். தாவீதுடைய கண்ணீர் ஒரு நாளும், நீங்க தாவீதா இருப்பீர்கள் என்றால் உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகும். துருத்தியில் வைக்கப்பட்டு அதில் உங்களுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. என் அலைச்சல்கள் தேவரீர் எண்ணி இருக்கிறீர். கணக்கில் அல்லவா இருக்குது. அலைச்சல்லாம் எண்ணிக்கிறாராம். உன் கண்ணீரை துருத்தியில் வச்சுக்க என் கணக்குல இருக்குன்னு சொல்றாருல. எல்லாம் ரெக்கார்டர் ஆயிட்டு, எல்லாமே ரெக்கார்டு. உன்னோட ஒரு சொட்டு கண்ணீரோட அலைச்சல் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குது. எதுவுமே வீணா போகாதே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கடைசியா இந்த 3வது மாதிரி சொல்றேன், தேவ பிரசன்னம். எல்லாம் இருந்துட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம மூவ் பண்ணக்கூடாது. சோந்தரிக்க தேவனுடைய ஆலோசனை இருக்கணும், தேவ அபிஷேகம் இருக்கணும், தேவ பிரசன்னம், தேவனுடைய பெட்டியாகிய ஆவியானவர் உன் மேல இருந்து உன்னை வழி நடத்தணும். இது இருந்தா அந்த 3 இருந்தாலே போதும். எரிகோ உன் கையில ஒப்பு கொடுக்கப்படும். ஆமென். எரிகோவை சொந்தரிப்பாய். எரிகோவை 7 நாள்ல முறிச்சு 7ஆம் நாள் ஜெயமாய் மாற போகிறது. அப்படி ஜெபிப்போமா? அப்படி கண்களை மூடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அநேகர்ட்ட நேருக்கு நேரம் பேசிட்டேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு அன்மியூட் பண்ணி ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். எரிகோவை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 7 நாள்ல ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகி 7வது தடவை மூழ்கும் போதுதான் ரிசல்ட் பார்த்தான். ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்துல 7வது முறை போய் பார், போய் பார், போய் பார் சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்காரு? ஹல்லேலூயா. நீ சோதனையில பின்வாங்கி போக கூடாதுன்றத எழுதி வச்சு. நீ சோதனையிலும் உண்மையா இருப்பாய், விடாம பற்றிக்கொள்றதை எழுதி வச்சிருக்கிறார். விடாம ஜெபி, விடாம அந்த காரியத்தை சுதந்திரிக்க பார். அல்லேலூயா. பின்வாங்க பார்க்காத. பின்வாங்குறதே கிடையாது விசுவாசிகளுக்கு. பின்வாங்குறதே கிடையாது. ஷாகாடா ரபாலா தந்து ரோகடரா. நீ எடுத்த காரியத்துல ஜெயத்தை பெற வரைக்கும் பின்வாங்காத. பின்வாங்கி போகாத. என்ன விசுவாசித்து ஆண்டவர்ட்ட வந்தியோ அதுலயே விரு, நிலைத்திரு விசுவாசத்தை. அவன் பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமா இருக்காது. அல்லேலூயா. என் ஆத்துமா அவன் மேல பிரியமா இருக்காது. விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருக்கும்.